எல்லாருக்கும். இன்னைக்கு வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிள் வயர் லூப் செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இயரிங் செய்கிறதுக்கு ஹெட் பின் வேணும், பீட்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும் வயர் லூப், இயரிங் ஹூக், chain nose plier, round nose plier, flush cutter. So first head pin எடுத்துட்டு bead சேர்த்துட்டு, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இந்த வயரை வந்து நல்லா ஃபுல்லு கம்ப்ளீட்டாக பெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் லெஸ் தென் 1 சென்டிமீட்டருக்கு இந்த வயரை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போது ரவுண்ட் ஆஃப் பிளேயரை வச்சு நம்ம இந்த வயரை வந்து ரோல் பண்ணி லூப் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த இடத்துல வந்து பெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து மார்க்கர் வச்சு ஒரு டாட் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து அந்த இடத்துல வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக லூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்னொன்று இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வயரை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் லோ ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து வயரை வந்து டுவோர்ட்ஸ் உங்கள் பக்கமாக ரோல் பண்ணிகிட்டே வரணும். வேணும்னா கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி மறுபடியும் ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி பெண்ட் ஆகிடும். ஸோ அப்போது உங்கள் செயின் நோஸ் ப்ளையர் எடுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக 2 லூப்புமே ஒரே சேம் சைஸில் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த நம்ம மார்க்கரை வச்சு மார்க் பண்ணதுனால சேம் சைஸ் லூப் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நான் எடுத்திருக்க அந்த ஹெட் பின் வந்து 22 கேஜ் வயர். ஸோ ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப தின்னாகவும் இருக்காது பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஹேரிங் ஹூக்கில் ஜாயின் பண்ணி இவ்வளோ அழகாக நம்மளோட சிம்பிள் வயர் லூப் இயரிங் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களாலேயும் ஈஸியாக இதை பண்ண முடியும். இன்னொரு வீடியோவில் எப்படி வந்து வயர் ரேப் பண்ணலான்னு காமிக்கிறேன். ஸோ அது வயர் ரேப்பிங்க்கு
நம்ம யூஸ் பண்ண வயர் வந்து 24 கேஜ் வயர். நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ரேப் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் எங்க வீடியோல நம்ம எடுத்தது வந்து 22 கேஜ் வயர்ல இயரிங்ஸ் பண்ணோம். ஸோ இந்த இயரிங்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் and keep follow for more videos. Thank you so much for watching.